யார் பேருக்கு வந்திருக்கு? அருண் ரஞ்சிதான்னு சொல்லிட்டு 2 பேருக்கு மேம். அவங்க வீட்ல இல்ல, கொடுங்க நான் Okay, ma'am. கொடுத்துறேன். இந்தாங்க மேம், நீங்க ஒரு சைன் பண்ணுங்க. இந்தாங்க பென். இந்தாங்க. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். இது ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்கே. கவர்மெண்ட்ஸோட ஹெட் ஆபீஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. என்னவா இருக்கும்? கம்பெனியோட 25வது ஆண்டு விழாவை மகாபலிபுரம் ரெசார்ட்ல கிராண்டா பார்ட்டி வச்சு கொண்டாட போறாங்களா? அதுக்கு தான் அருணியும் ரஞ்சிதாவையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் இங்க நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். அவங்க ஜோடியா மகாபலிபுரம் போய் பார்ட்டி என்ஜாய் பண்ண போறாங்களா? விட மாட்டேன் ரஞ்சிதா. நீ அருணோட சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேன். என்ன பண்ணலாம்? இதை இப்பவே நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா? வேண்டாம். இன்விடேஷன் வந்துச்சான்னு ஹெட் ஆபீஸ்ல இருந்து விசாரிச்சா நம்ம மாட்டிப்போம். அருண் ரஞ்சிதா என்னவா இருக்கும்? சக்சஸ் பார்ட்டி பிடி கார்மெண்ட்ஸ். ரஞ்சிதாவோட ஜாலியா பார்ட்டிக்கு போலான்னு இப்பவே வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டியா அருண்? ரஞ்சிதாவும் தனியா இருக்க சான்ஸ் கிடைச்சதுன்னு துள்ளி குதிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். என்ன மீறி அவங்க எப்படி மகாபலிபுரம் போறாங்கன்னு பாக்குறேன். என்ன அருண், கையில இன்விடேஷன் மாதிரி இருக்கு? ஆமா அத்தை, ஹெட் ஆபீஸ்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு இந்த மாசத்தோட 25 இயர்ஸ் ஆச்சாம். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக மகாபலிபுரம் ரெசார்ட்ல பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். என்னையும் ரஞ்சிதாவையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அருண். இந்த மாதிரி நேரத்துல ரஞ்சிதா எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா அமைதியா இருக்கணும். ஆனா நம்ம வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இவளை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு நானே சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள கடவுளே நல்ல வழி காட்டிட்டாரு. 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் போறது ஓகே, ஆனா ரஞ்சிதாவை கூட்டு போகணுமான்னு தான் யோசிக்கிறேன்.